கொடைக்கானல்ல 2வது நாளா இன்னைக்குமே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. இதனால சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதியடைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம பார்த்திடலாம். தமிழகம் முழுவதுமே கோடை வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய இந்த சூழல்ல சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் நோக்கி படையெடுக்கிறாங்க. அந்த வகையில் கோடை சீசன் தொடங்கிய நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கே குளிர்ச்சியான சூழல் நிலவி வருது. மேலும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் நிலவக்கூடிய கடும் வெப்பம் காரணமாக வெயிலிருந்து தப்பிக்க கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள்லாம் படையெடுத்துட்டு வராங்க. இதனால கொடைக்கானலில் நேற்றும் கூட கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. 2வது நாளா இன்னைக்குமே காலை முதலே பிரதான சாலைகளில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றா ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை தான் ஏற்படுகிறது. நம்ம காட்சிகளிலேயே பார்க்குறோம், வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகள். இதனால கொடைக்கானலுக்கு வந்த பயணிகள் சுற்றுலா தலங்களை பார்க்க முடியாம போக்குவரத்து நெரிசல்லையே சிக்கி தவிக்கக்கூடிய சூழல் தான் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. மலைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி போக்குவரத்து நெரிசலை சரி செய்யணும்னு உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை கூட விடுத்திருக்காங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.